டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம். அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசிய விவகாரத்தில் அவருக்கு எதிராக இந்தியா கூட்டணி எம்பிக்களும் காங்கிரசிற்கு எதிராக பாஜக எம்பிக்களும் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு நிலவியது. தள்ளுமுள்ளுவில் பாஜக எம்பிக்கள் இருவருக்கு காயம் ஏற்பட்டது. விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். மாநிலங்களவையில் நேற்று முன்தினம் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் என முழக்கமிடுவது இப்போது ஃபேஷனாகிவிட்டதாகவும் இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை இத்தனை முறை உச்சரித்திருந்தால் சொர்க்கத்திலாவது இடம் கிடைத்திருக்கும் எனவும் பேசியிருந்தார். அவரின் இந்த பேச்சு அம்பேத்கரை அவமதித்து விட்டதாக கூறி எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, TR பாலு, கனிமொழி, திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜெய் பீம் முழக்கமிட்டபடி பேரணியாக சென்றனர். மறுபுறம் பாஜக எம்பிக்களும் காங்கிரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் கீழே விழுந்த பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கியின் தலையில் காயம் ஏற்பட்டது. ராகுல் காந்தி ஒரு எம்பியை தள்ளிவிட்டதாகவும் அவர் தன் மீது விழுந்ததாலேயே இந்த விபரீதம் ஏற்பட்டதாகவும் பிரதாப் சந்திர சாரங்கி குற்றம் சாட்டினார். இதனையடுத்து காயமடைந்த பாஜக எம்பிக்கள் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதே சமயம் நாடாளுமன்ற நுழைவாயில் வழியாக செல்ல முயன்ற தன்னை பாஜக எம்பிக்கள் தடுத்து நிறுத்தி மிரட்டி தள்ளிவிட முயன்றதாக ராகுல் காந்தியும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். அவங்க எங்க கட்சி தலைவர் கார்கேவை தள்ளி விட்டுட்டாங்க. ஆனா இந்த மோதல்ல நாங்க பெருசா பாதிக்கப்படல. அப்போதான் இந்த அசம்பாவிதங்கள் எல்லாம் நடந்திருக்கு. பாஜக எம்பிக்களை தள்ளிவிட்ட ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தினார். ராகுல் காந்தி உங்களைப் போல் மற்றவர்களும் வன்முறையில் ஈடுபட தொடங்கினால் என்ன நடக்கும்? ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இதனிடையே இன்றைய மோதல் சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார். செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். அம்பேத்கர் குறித்து அமித்ஷா தெரிவித்த கருத்து தொடர்பாக அமித்ஷாவுக்கு எதிராக உரிமை மீறல் பிரச்சனையை முன்னெடுக்க வேண்டும் என அமித்ஷாவுக்கு எதிராக மாநிலங்களவையில் உரிமை மீறல் நோட்டீஸையும் கார்கே அளித்துள்ளார். அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பயன்படுத்திய வார்த்தைகள், அவர் பேசிய துணி ஆகியவை நையாண்டித்தனமாகவும் மிகவும் மோசமானதாக இருந்ததாக கார்கே அளித்துள்ள உரிமை மீறல் நோட்டீஸில் குற்றம் சாட்டியுள்ளார் கல்பனா. நன்றி ரமேஷ்குமார். டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.